வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 23/2/2025 குரோதி வருடம் ஆசி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 1:30 முதல் 2 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சூரிய உதயம் 6:32, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை, திதி இன்று காலை 11:27 வரை, தசமி பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் இன்று மாலை 4:29 வரை, மூலம் பின்பு பூராடம், யோகம் இன்று காலை 6:31 வரை சித்த யோகம், பின்பு மாலை 4:29 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 4:29 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. மேஷராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் லாபம் ஏற்படும். மேலதிகாரிகளின் மூலம் முன்னேற்றங்கள் உண்டாகும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். உடன் இருப்பவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வாழ்க்கை துணையின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நெருக்கம் ஏற்படும். பரணி நிம்மதியான நாள். கிருத்திகை அனுகூலங்கள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி மனக்கசப்புகள் நீங்கும். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். மிதுன ராசி நேயர்களே, வாழ்க்கை துணையின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்கள் உருவாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆதாயங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை உருவாகும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் மகிழ்ச்சியான நாள். திருவாதிரை ஆதாயங்கள் கூடும். புனர்பூசம் நெருக்கடிகள் நீங்கும். கடகராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் நெருக்கம் உண்டாகும். ஆயில்யம் மேன்மைகள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் அனுகூலங்கள் உண்டாகும். பொருள் வரவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும். ஆதரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் வருமானம் அதிகமாகும். கன்னி ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். விவசாயம் தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அனுகூலங்கள் உண்டாகும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஹஸ்தம் ஒத்துழைப்பான நாள். சித்திரை அனுகூலங்கள் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை ஆதாயங்கள் கூடும். சுவாதி மகிழ்ச்சியான நாள். விசாகம் போட்டி பொறாமைகள் விலகும். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். தேகநலன் சீராகும். நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். வியாபாரத்தில்
உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டாகும். பேச்சுக்களின் மூலம் லாபங்களும் ஆதாயங்களும் கிடைக்கும். பெருமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உற்சாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷ்யம் உதவிகள் கிடைக்கும். கேட்டை ஆதாயங்கள் உண்டாகும். தனுசு ராசி நேயர்களே, மாற்றங்கள் எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படும். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் வருமானம் கூடும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். முன்னேற்றங்கள் ஏற்படும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் மாற்றங்கள் உண்டாகும். பூராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். உத்திராடம் நிதானம் தேவை. மகர ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். பொறுமையுடன் செயல்படவும். உத்தியோகத்தில் மற்ற ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். தேகநலன் சீராகும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். திருவோணம் மனக்கசப்புகள் விலகும். அவிட்டம் அனுகூலங்கள் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணியில் உள்ளவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பொறுமையுடன் செயல்படவும். தேகநலனில் அக்கறை தேவை. புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அனுகூலங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் சந்தர்ப்பங்கள் கூடும். சதயம் தடைகள் விலகும். பூரட்டாதி ஆர்வமான நாள். மீன ராசி நேயர்களே, வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பணியில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மாற்றங்கள் உருவாகும். குழப்பங்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். பூரட்டாதி கௌரவங்கள் கூடும். உத்திரட்டாதி குழப்பங்கள் தீரும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.